ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. அன்பே சிவம். அந்த சிவமே ஸ்ரீ காஞ்சி மகாபரிவார். இதில் நிஜ பக்தர்கள் எவருக்கும் சந்தேகம் இருக்காது. பக்தர்களுக்கு மட்டுமல்ல, பக்தி இல்லாதவர்களுக்கும் அருள் செய்து அனைவரையும் பக்தர்களாக்குவதே ஆண்டவன் அருள் விளையாட்டு. இப்படி தனித்தனியாக பக்தர்களுக்கு செய்த அருளே உலகிற்கு எப்படி பேரருளாக விளைந்தது என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். நடமாடும் தெய்வம் மகாபரிவாளின் பக்தர் குழாமில் தலை சிறந்தவர்கள் தேவகோட்டை எஸ்.எம். கணபதி ஸ்தபதி மிகவும் குறிப்பிடத்தக்கவர். ஒரு சமயம் தமது சொந்த ஊரில் நடைபெற்ற கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள சென்ற ஸ்தபதி அங்கு நிலவிய கோஷ்டி பூசலை கண்டு கலங்கி போனார். ஆலயத்தில் பிரசாதம் யாருக்கு முதல் தரப்பட வேண்டும் என்ற சர்ச்சையில் தலை தூக்கிய கிளர்ச்சி போலீஸ் தலையிடும் அளவிற்கு முட்டியிருந்தது. கோர்ட்டு வரை சென்றது. அப்போது தேனாம்பாக்கத்தில் இருந்த ஸ்ரீ காஞ்சி மகானிடம் ஸ்தபதி சென்று வணங்கி முறையிட்டார். எல்லாம் சரியாய் நன்னா நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார் மகான். ஒரு சகஸ்ரலிங்கம் வடிக்கப்படணும் என்று மற்றொரு பெரிய திருப்பணி செய்வது குறித்தும் ஸ்தபதியிடம் மொழிந்தார். மகாபரிவாளின் திருவாக்கின் பலத்தாலேயே கோர்ட்டு வரை சென்ற பிரச்சனை உடனே சுமூகமாக முடித்தது. சகஸ்ரலிங்கம் என்றவுடன் ஸ்தபதி சற்று தயங்கினார். காரணம் கேட்ட மகானிடம், என்ன காரணத்தினாலோ எங்கள் பரம்பரை சம்பிரதாயத்தில் சகஸ்ரலிங்கம் வடிப்பதில்லை என்று கூறினார். அப்படின்னா உன்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறியா என்று கேட்க கணபதி ஸ்தபதி, மகாபரிவ உத்தரவு எதுவானாலும் சிரமேற்கொண்டு நிறைவேற்ற காத்திருக்கின்றேன். ஆனால் சில பிரார்த்தனைகளை நிறைவேற்றினால் எனக்கு பலமாக இருக்கும் என்று சொன்னார். பிரார்த்தனைன்னா என்ன என்று வினவ, சகஸ்ரலிங்கம் முழுவதும் வடிக்கும் வரை பெரியவா அருகிலேயே இருக்கணும். திருப்பணி தொடங்குவதிலிருந்து முடியும் வரை வேத பாராயணம் நடைபெற வேண்டும். ஒலி ஓசையும் வேத கோஷமும் இணைந்து ஒலிக்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக மகான் உள்ளிருந்து உறுதுணையாய் வழிநடத்த வேண்டும் என்று சொன்னார். மகான் அன்புடன் அவரின் கோரிக்கையை ஏற்று அனுப்புகிறார். சகஸ்ரலிங்கம் அளவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு திருச்சி ஸ்ரீ மாத்ருபுதேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு உள்ள சகஸ்ரலிங்கத்தின் அளவு எடுத்து வரும்படி ஸ்தபதியிடம் கூறினார். அங்கு சென்று அர்ச்சகர்களிடம் இதை ஸ்தபதி தெரிவிக்க முதலில் தயங்கியவர்கள் மகானின் விருப்பம் என்றதும் முழு மனதுடன் அளவெடுத்து தந்தார்கள். தேவையான கல் பிரம்மாண்ட வடிவில் லாரியில் ஏற்றி காஞ்சிபுரம் தேனம்பாக்கம் கொண்டு வரப்பட்டது. அந்த தருணம் அடைமழை பெய்ய லாரியிலிருந்து கல்லை கீழே இறக்குவது மிகவும் கடினமாக இருந்தது. நேரம் இரவு 11 மணி. கடப்பாறைகள் வளையும் அளவுக்கு நெம்பியும் கல்லை இறக்க முடியவில்லை. மறுநாள் அனுஷ புண்ணிய தினம். காலை 6 மணிக்கு வேலை தூங்குவதற்காக சுபமுகூர்த்தம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்த அனைவரும் செய்வதறியாது குழம்பியிருக்க சபதிக்கு அசரீரி கேட்பது போல பல ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபரிவா சிவராத்திரி பற்றி உபன்யாசத்தில் சொன்னது பகவான் பரமேஸ்வரன் நள்ளிரவு 12 மணிக்கு லிங்கோத்பவராய் அவதரித்தார் என்ற விஷயம் நினைவுக்கு வந்தது. உடனே மனக்குழப்பம் தெளிந்தது. கவலைப்பட வேண்டாம், சரியான நேரத்தில் எல்லாம் சரியாக நடக்கும். மகானின் அருள் கூடவே இருக்கின்றது. விநாயகருக்கு உடனே சிதறு தேங்காய் உடைக்க வேண்டும், வாங்கி வாங்க என்று அங்கிருந்தவர்களிடம் தெரிவித்தார். நள்ளிரவில் சிரமப்பட்டு தேங்காய் வாங்கி வந்து உடைக்க மழை நின்றது. சரியாக கடிகாரம் 12 மணி அடித்த போது கல் கீழே இறங்கியது. தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.